அழகே அழகு சீரியல்ல பாக்கியராஜையும் ரேவதியையும் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பாவமா இருக்கோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாக்கியராஜ் இருந்துகிட்டு ரேவதி கிட்ட, ரேவதி நீ இங்க இருக்க வேண்டாம், வா நம்ம போயிடலாம், இவ்வளோ கஷ்டப்படுறத என்னால நான் பார்க்கவே முடியல ரேவதி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, என் கூட வா, அப்பதான் அவருக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, என்ன மிரட்டுறியா, இவ போனா எனக்கு என்ன புத்தி வரணும், ரேவதி நான் உன்னை உள்ள போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, அண்ணா நீ போனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனைகளை நீ பொறுத்துட்டு இருப்ப ரேவதி, உன்னை சண்டை கட்டி உன்னை வெளியில தாட்டி விட்டுறாரு, உன்னை அழுக வைக்கிறதே முழு நேர குறிக்கோளா வச்சிருக்காரு, இவரை வச்சுக்கிட்டு நீ எப்படி வாழ போற, நீ தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, இந்த தடவையாவது என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்றாங்க. போமா போ, உங்க அண்ணன் பாசமலர் கூப்பிடுறான், அவன் வச்சு உன்னை ஆயுசுக்கும் காப்பாத்துவான், அவனே பேங்க்ல வர்ற சம்பளம் பத்தாம கடன் வாங்கி வலுப்புறுக்கிட்டு திரியிறான், இதுல உன்னை வச்சு காப்பாத்துறானா, என்ன காமெடி பண்றாமர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, நான் சம்பளம் கம்மியா தான் வாங்குறேன், ஆனா ஒரு நாளும் என் பொண்டாட்டி இப்படி வெளியில நிக்க வச்சதில்லை உங்களை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்ன வாயெல்லாம் ஓவரா நீளுது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போறேன், இப்ப அவ என் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, உங்க பொண்டாட்டினா நான் கேட்க கூடாதா, அவ எனக்கு தங்கச்சி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தான் வந்து நிக்கணும், நீங்க அவளை ஒழுக்கமா பார்த்துக்கிட்டா நான் ஏன் உங்களை கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, அண்ணா உன்னை நான் கெஞ்சி கேட்கறேன், தயவு செஞ்சு நீ கிளம்பு, நான் பார்த்துக்குவேன், எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் இருந்துகிட்டு, அதுதான் அவ சொல்றாள், போடா போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜ் ரேவதி கிட்ட, ரேவதி நீ எப்பவுமே நான் சொல்றத கேட்கறது இல்லை, தயவு செஞ்சு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காக இந்த அண்ணன் இருக்கேன், ஏதாவது ஒண்ணுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. தங்கராஜ் ரேவதியை கூட்டிட்டு உள்ள போய், ஏண்டி உங்ககிட்ட ஃபோன் இல்லைங்கிற, அதேபடி அவன் கரெக்டா இந்நேரத்துக்கு வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் பாசம், உங்களுக்கு சொன்னா புரியாது, ஒருத்தங்களை எப்படி நோகடிக்கலான்னே 24 மணி நேரமும் நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு எங்களோட பாசத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு, இதை என்ன நம்ப சொல்றியா, நீ ஏதாவது பண்ணிருப்ப, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு போனவ தானே, இதெல்லாம் உனக்கு சொல்லியா தரணும், ஏதாவது சொல்லி அவன்கிட்ட அழுதுருப்ப, அவனும் உடனே பாசமலர் சிவாஜி கணேசன் மாதிரி வந்துட்டான் இந்த சாவித்திரியை பார்க்கறதுக்கு, எல்லாம் குளிர் விட்டு திரியுறீங்கடி, உங்களுக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. ரேவதியும் அழுதுகிட்டே மேலே போய் படுத்துடுறாங்க, சாப்பிடவே இல்லை அவங்க. இங்க மலர் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்திரிச்சவ பக்கத்துல பாக்கியராஜ் இல்லைன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோன் பண்ணி பாக்குறா. பாக்கியராஜ் போனை அட்டன் பண்ணவே இல்லை. இந்நேரத்துக்கு இவர் எங்க போனாரு, வெளியில வண்டியும் காணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே குறுக்கையும் மறக்கையும் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியராஜ் உள்ள என்ட்ராகிறாரு. ஏங்க இந்நேரத்துக்கு நீங்க எங்க போனீங்க, என்கிட்ட கூட சொல்லாம அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியராஜ் உள்ளவா மலர் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க ரெண்டு பேரும். மலர் இருந்துகிட்டு, சொல்லுங்க இந்நேரத்துக்கு எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு, இல்ல மலரு, ரேவதி பத்தின நினைப்பாவே இருந்ததா எனக்கு, ஏதோ சரியில்லைன்னு பட்டுச்சு, அதனாலதான் ரேவதியை பார்க்கலான்னு தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க போனா அவ வெளியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, நீ சொன்ன மாதிரிதான் மலரு, நம்ம வீட்டுக்கு வந்தது அவருக்கு தெரியாம வந்துட்டா, அதனால அவர் வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு, ஐயோ அப்படி எல்லாம பண்ணுவாங்க, இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாரு அவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு, என்ன பண்றது, எங்க அப்பா அம்மா வசதியை பார்த்து கொடுத்துட்டாங்க, இப்ப என் தங்கச்சி ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிக்கிறா, என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறா தெரியுமா, அவ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுகிறா மலரு, என்னால என்ன பண்றதுன்னே தெரியல, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு, விடுங்க எல்லாமே சரியாயிடும், அவரை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, இன்னைக்கு நேத்தா பண்றாரு, கல்யாணம் ஆனதுல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கா புரிஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. மதியும் சுரேஷும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சுரேஷ்க்கு போன் வருது. யாருன்னு எடுத்து பார்க்கும்போது தங்கராஜ் மாப்பிள்ள. என்ன இந்நேரத்துக்கே கூப்பிடுறாரு அப்படின்ட்டு, என்ன மாமா ஏதாவது விஷயமா, காலையிலேயே கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, இல்ல சுரேஷ், இப்படி ரேவதிக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்குது, வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. சுரேஷ்க்கு, அக்காக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும், மதியை எழுப்பி சொல்றாங்க. மதி இருந்துகிட்டு, தெரியலையே எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அவங்க அப்பா அம்மா
பாக்கியராஜ் மலர்கிட்ட சொல்லும்போது பாக்கியராஜ் சொல்றாரு, எனக்கு தெரியும் அவர் ஏதாவது பண்ணிருப்பாருன்னு. நைட்டு இந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது, நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராகவன் இருந்துகிட்டு, நீ எதுக்குடா போய் தலையிட்ட? அது அவங்க குடும்ப விஷயம், அவங்களே பார்த்துக்க மாட்டாங்களா? நீ போய் இப்ப பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு ராகவன் திட்டுறாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, தப்பு பண்ணது உங்க மாப்பிள்ள, அவரை திட்டாம இவரை திட்டுறீங்க. ஒரு தங்கச்சி மேல அக்கறையா அண்ணனா போய் அவரோட கடமையை செஞ்சுட்டு வந்திருக்காரு, அது உங்களுக்கு புரியலையா? ஒரு பொண்ணை அர்த்த ராத்திரியில வெளியில தள்ளி கதவை சாத்திருக்காரு உங்க மாப்பிள்ள, அது உங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்னு மதி கேக்குறாங்க. லக்ஷ்மி இருந்துகிட்டு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எரியிற புண்ணுல எண்ணெய் ஊத்தாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்கே போனால் ரேவதி வந்து மயக்கமாக படுத்திருக்காங்க, ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. டாக்டர் வந்து அவங்க ரொம்ப அழுது ரொம்ப வீக்காக இருக்காங்க, சாப்பிட்டு கூட நாள் இருக்கும் போல, அதனால தான் ரொம்ப வீக்காகி மயங்கி விழுந்துட்டாங்க, மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி ஏன் என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா என் தங்கச்சியை எங்கள் கூடயே அனுப்பிச்சி வச்சிருங்க, நாங்களாவது நல்லா பார்த்துக்குவோம், இப்படி தினம் தினம் அவளை சித்திரவதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் முறைக்கிறாரு. ராகவன் இருந்துகிட்டு பாக்கியராஜ் கிட்ட, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? யார்கிட்ட என்ன பேசுறோன்னு பார்த்து பேசு பாக்கியராஜ், மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு, இல்லப்பா மாமா பண்ணது தப்பு தான். ஏன் மாமா, அக்கா தான் சரி பண்ணிட்டா அப்படின்னா அதுக்காக இப்படியுமா பண்ணுவீங்க? இப்ப பாருங்க, ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, எல்லாம் கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியம் இல்லையா? பொம்பளை தானே, என்ன பண்ணிடுவாங்கிற தைரியத்துல உங்க ஆம்பளை திமிர அவங்க கிட்ட காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி இருந்துகிட்டு, ஏய் பார்த்து பேசுடி, அவர் எங்க வீட்டு மாப்பிள்ளை, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, கொஞ்சமாவது நாவடக்கி பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு, மதியை ஏமாத்திட்டுறீங்க, இப்ப நம்ம பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா, அதுக்கு காரணம் உங்க அருமை மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் இருந்துகிட்டு, என்ன மாமா எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? உங்க பொண்ணை நான் எப்படி பாத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியாது? என்கிட்ட சொல்லாம அவ அங்க வந்ததே பெரிய தப்பு. அதுல இவங்க அண்ணனுக்கு வேற போன் பண்ணி விட்டுட்டா. நைட்டு அவன் வந்து என்ன பெரிய இவனாட்ட கேள்வி கேட்கறான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துகிட்டு, இல்ல மாப்பிள்ள, எனக்கு அவன் வந்ததே தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன், அவன் ஒரு கிறுக்க மாப்பிள்ள, ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்களை சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுலே தான் குறியா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, என்ன மனுஷங்க நீங்கெல்லாம், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு ஏன் தப்பு பண்ணீங்கன்னு கேட்டவங்களை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சுரேஷ் கிட்ட ராகவன் இருந்துகிட்டு, இங்க பாரு சுரேஷ், அவளை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல், இல்லைன்னா தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடு, எனக்கு எங்க பொண்ணு வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு, மாமா நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாமா, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. தங்கராஜ் இருந்துகிட்டு, எதை தப்புன்னு சொல்ற சுரேஷ், உன்கிட்ட போய் சொல்லிட்டு அவ மதி போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, பொய் சொல்லிட்டு போக வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல, அப்படி பொய் சொல்லிட்டு போனா தண்டனை கொடுக்கறதுக்கு இவர் ஒன்னும் கோர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, உங்க வீட்டுல எப்படியோ எனக்கு தெரியாது, எங்க வீட்டுல என்னை தாண்டி என் பொண்டாட்டி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 1000 சொன்னாலும் ரேவதி பண்ணினது தப்புதான், மாப்பிள்ளைக்கு தெரியாம அப்படி என்ன பிறந்தநாள் கொண்டாட்டத்துல கலந்துக்கணும்னு அவளுக்கு இருக்கு, சொல்லிட்டு வர வேண்டியதானே, அப்படி இல்லைன்னா வராம தான் இருக்க வேண்டியதானே, அப்படி என்ன கொண்டாடுறதுக்கு இவனை சிஎம்மா பிஎம்மா, இவளோட பிறந்த நாளுக்கு கண்டிப்பா கலந்துக்கிட்டே ஆகணுங்கிறதுக்கு, மாப்பிள்ளைக்கு புரியாத விஷயத்த செஞ்சா அவர் அப்படிதான் கண்டிக்கத்தான் செய்வாரு அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. மதிக்கு பயங்கரமா கோவம் வருது, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.